ஆல் மை டியர் உறவுகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கீங்க. நேற்று ஒரு வீடியோ போஸ்ட் போட்டிருந்தோம். கடனை கம்மி பண்ணுறது எப்படி, ஒரு ஐடியா சொல்லுங்கள், ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்னு சொல்லிட்டு எல்லாம் மெசேஜ் பண்ணிங்க. மொத்த ஐடியாஸையும் ஒரே வீடியோவில் சொல்லிட முடியாது. அதனால் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் 2-3 வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஒரு வீடியோவில் ஒரு ஐடியாவை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் எது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நம்மளால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுது, அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு கடனை கம்மி பண்ணிங்கன்னா லைஃப்பில் கொஞ்சம் ஹாப்பியாக நிம்மதியாக இருந்தீங்கன்னா எனக்கும் சந்தோஷமாக இருக்கும், எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னடா சொல்லியிருக்காங்கன்னா, ரொம்ப பேரில் வந்து உங்களுக்கு இருக்கிற கடன் மொத்தமாக எவ்வளோ இருக்குது அது உங்களுக்கு தெரியணும். ஃபஸ்ட்டு ஏதோ வாங்குகிறோம், இங்கே வாங்கி அங்கே தவிர நேற்று சொன்ன மாதிரி கடன் வாங்கி கடன் கட்டிகிட்டே இருக்கும், கடன் வாங்கி கடன் கட்டிகிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு எவ்வளோ இருக்குது தெரியாமையே போயிட்டுருக்கும். அதனால் எப்போ அடைக்கத்தும் தெரியாமல் கடன் வட்டி வாங்கியே கட்டினே இருக்கும். பல விஷயமாக வட்டியே கட்டினோம். எப்போ தான் கம்மி பண்ணுறது? வட்டியும் கட்டினே இருப்போம், ஆனால் அசல் எதுவுமே குறையாது. அதனால் என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு எல்லாமே நோட் பண்ணிக்கணும். சின்ன ரூபாயிலேருந்து பெரிய அமௌண்ட் வரைக்கும் எல்லாமே நோட் பண்ணி எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ₹1, ₹2, ₹5, ₹10 வரைக்கும் இப்போ தந்துட்டுருக்காங்க. அதில் எது டாப் நாச்சில் இருக்குது நீங்கள் கட்டுறதுல இன்ட்ரெஸ்ட்டில், அது ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. அந்த அமௌண்ட்டை கம்மி பண்ணுங்க. இல்லை நம்ம ₹10,000 தான் ஃபைனான்ஸ் இருக்குது, ஒரு நாளைக்கு ₹100 தான், அதை கட் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா பிரச்சனையாகும். ஏன்னா டாப்பில் ஒரு அமௌண்ட் இருக்குது. ஒரு ₹1,00,000 வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. நீங்கள் ₹100 கட் பண்ணிங்கன்னா அவங்க ₹1,00,000 கட்டுறதுக்கு மறுபடியும் இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு தேவைப்படுறப்போ சின்ன அமௌண்ட் எது கட் பண்ணிங்களோ அவங்கள மறுபடியும் நீங்கள் வாங்க வேண்டியதாக இருக்கும். கிளியர் பண்ணுற மாதிரி ஆச்சு, ஆனால் மறுபடியும் அவங்களே வாங்குற மாதிரி ஆகும். அதனால் இது போல் சின்ன சின்ன அமௌண்ட்டெல்லாம் கட் பண்ணாதீங்க. இதே போல் பேங்க்கில் கோல்டு லோனும் சோதி, இது போல் இஎம்ஐ ப்ராப்ளம், இந்த ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறப்போ கோல்டு நம்ம எத்தாந்து வீட்டில் வச்சுன்னா, ஏதோ இடத்துல கடன் வாங்கி கோல்டு நம்ம ரெனியூவல் வீட்டில் ரிலீஸ் பண்ணி எத்தாந்து வச்சோன்னா, இந்த மாதம் ரிலீஸ் பண்ணி எத்தாந்து வைப்போம், அடுத்த மாதம் இன்னொரு பிரச்சனை வரும். அப்போ மறுபடியும் இந்த கோல்டு வந்து மறுபடியும் பேங்க்குக்கோ கடைக்கோ போவோம் அடகு வைக்கிறதுக்கு. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு ₹50,000 வந்துச்சா பல்க் அமௌண்ட் இருக்கிறத உடச்சிடுங்க. இப்போ ₹1,00,000 தரணுமா, ₹50,000 தந்துட்டு ₹50,000 பேலன்ஸ் வச்சுக்கோங்க. பேசி பாருங்கள், ₹1,00,000 மொத்தமாக தந்தால் தான் அதனால் இவ்வளோ தான் தர முடியும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ₹50,000 2 வாட்டி வந்துட்டு அந்த லோன் அமௌண்ட்டு கிளியர் பண்ணுங்கள். இதெல்லாம் கிளியர் பண்ண பிறகு தான் நீங்கள் சின்ன சின்ன ஃபைனான்ஸ் இருக்கிறது இந்த கோல்டுக்கெல்லாம் வர முடியும். அப்போ தான் உங்களுக்கு ப்ரெஷர் இருக்காது. அது போல் பண்ணுங்கள், சரிங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ப்ரீஃபாக வேணும்னா கூட மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எவ்வளோ ஃபைனான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதில் டாப்பில் எது இருக்கோ அதை உடச்சின்னு வந்துனே இருந்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ₹5,00,000 இருக்குதா, அதை உடச்சோமா, அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜில் எவ்வளோ இருக்குது அதை உடைக்கணும். அது போல் டாப்லேருந்து ஒன்றா தான் நம்ம கம்மி பண்ணி வந்தால் தான் ஃபைனான்ஸ் எல்லாமே இருக்க முடியும். கீழேருந்து போனீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அது மறுபடியும் ஒரு மாதம் 2 மாதத்தில் மறுபடியும் புதுசாக தான் ரெனியூவல் பண்ணிக்கின்னு மறுபடியும் அது இன்க்ரீஸ் ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு எது டாப்பில் இருக்கோ அதை உடச்சிட்டு வந்துனே இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் இன்னொரு ஐடியாவோட உங்கள் முன்னாடி